அனைவருக்கும் வணக்கம். கடகராசனையர்கள், இன்று நீங்கள் இதை செய்தால் 10 கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் கடகராசனையர்களான நீங்கள் இன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலகெங்கிலும் காரடையான் நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. அப்படிப்பட்ட இந்த காரடையான் நோன்பினுடைய பலன்கள் என்ன, இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வழிபடும் முறை என்ன, இந்த விரதத்திற்கான கதை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதம் பிறக்கும் தருணமும் கூடும் நேரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு ஆகும். இந்த விரதத்தை சாவித்திரி விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்றும் அழைக்கிறார்கள். திருமணமான பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்தை பெருக்குவதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பினுடைய கதை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். சாலுவ தேசத்தை ஆட்சி செய்த தூயாமத் சேனன் என்ற மன்னனுக்கு சத்யவான் என்ற மகன் இருந்தான். சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் வயது முதிர்வு காரணமாக கண் பார்வையை இழந்தான். இதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் மன்னனிடமிருந்து நாட்டை கைப்பற்றினர். இதையடுத்து சத்யவானுக்கு தன் பெற்றோருடன் காட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒருமுறை அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்திரி காட்டிற்கு சென்றபோது சத்யவான் தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சத்யவானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இதை பற்றி தன் தந்தையிடம் சாவித்திரி கூறினாள். மன்னன் நாரதர் மூலமாக சத்யவான் ஒரு இளவரசன், ஆனால் குறைந்த ஆயுள் கொண்டவன் என்பதை அறிந்தான். இதனால் வருத்தமடைந்த மன்னன் சத்யவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்கினார். ஆனால் சாவித்ரி சத்யவானை திருமணம் செய்வதில் உறுதியாக இருந்தாள். மன்னன் வேறு வழி இல்லாமல் சத்யவானுக்கே சாவித்திரியை திருமணம் செய்து கொடுத்தார். இதையடுத்து சத்யவானும் சாவித்திரியும் காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சத்யவானுக்கு குறைந்த ஆயுள் என்பதை அறிந்த சாவித்திரி நாரதரின் அறிவுரைப்படி சில விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். 1 வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் படுத்திருந்த நிலையிலேயே சத்யவானின் உயிர் பிரிந்தது. அப்போது சத்யவான் உயிரை எடுத்துச் செல்ல வந்த யமதர்மர் கற்புக்கரசியான சாவித்திரியின் கண்ணுக்கு தென்பட்டார். சத்யவானின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மரை பின்தொடர்ந்தாள் சாவித்திரி. இதை பார்த்த யமதர்மர், எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டார். ஆனால் சாவித்ரி எந்த பதிலும் சொல்லாமல் யமதர்மரை பின்தொடர்ந்தார். உடனே யமதர்மர், உன் கணவன் உயிரை திருப்பி கொடுக்கவே பின்தொடர்கிறாய் என்பதை அறிவேன். ஆனால் பிரிந்த உயிர் திரும்புவது என்பது முடியாத காரியம். எனவே வேறு ஏதாவது வரம் கேள் என்றார். யமதர்மர் கேட்டதும் சாதுரியமாக, எனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளை நான் மடியில் வைத்து கொஞ்சுவதை என் மாமனார் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்டாள். உடனே சற்றும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். உடனே யமதர்மரை தடுத்த சாவித்ரி, தாங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவன் உயிரை திருப்பி தாருங்கள் என்று கேட்டாள். அதன் பின்புதான் எப்பேற்பட்ட வரத்தை அளித்தேன் என்பதை யமதர்மர் உணர்ந்தார். கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதால் சத்யவானின் உயிரை திரும்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். சாவித்திரியின் வரத்தின்படி சத்யவான் உயிர் பெற்றதோடு சாவித்திரியின் மாமனாருக்கும் கண் பார்வை கிடைத்தது. இதையடுத்து இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்திரியும் சத்யவானும். அதன் பின் சத்யவானும் சாவித்திரியும் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அந்த வகையில சத்யவானின் உயிரை மீட்பதற்கு உதவியாக இருந்தது அவள் கடைபிடித்து வந்த காரடையான் நோன்பு. இதனால் தான் இது சாவித்திரி நோன்பு என்றும் அழைக்கப்படுகிறது. காமாட்சி அம்மன் இந்த விரதத்தை கடைபிடித்த காரணத்தினால் காமாட்சி விரதம் என்றும் பெயர் பெற்றது. காரடையான் நோன்பு இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு பூஜை அறையில் கோலமிட்டு அம்மன் படம் வைத்து விளக்கேற்ற வேண்டும். கோலத்தின் மீது கும்பம் ஒன்றை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூசூட வேண்டும். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதை கும்பத்தின் மீது கட்ட வேண்டும். அரிசி மாவு காராமணி சேர்த்து கார அடை செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்குரிய பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பின்பு கணவன்
கையால் நோன்பு கயிறை கழுத்திலோ கையிலோ கட்டிக்கொள்ளலாம். இந்த விரதத்தை மேற்கொண்டால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார்கள். குடும்பம் மகிழ்ச்சியோடு நடைபெறும் என்பது நம்பப்படுகிறது. அந்த வகையில் கடகராசினியர்களான உங்களுக்கு இந்த காரடையான் நோன்பான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான இன்றைய நாளில் கிரக நிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கடகராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி செவ்வாயோடு இணைந்து ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் கடகராசினியர்களான உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய தன குடும்ப அதிபதி 7ல் அமர்ந்திருப்பதால் பொருளாதார பிரச்சனை அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து கைகளில் பணத்தை நிரப்புங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பணம் செலவழியும். அதே போல் சில காரியங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பாராமல் உங்களுக்கு தாமதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இத்தருணங்கள் கடகராசினியர்களான உங்களுக்கு தொழிலுக்குரிய செவ்வாய் 7ல் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்று இருப்பதால உங்களுடைய தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு இடமாற்றமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் உதவியும் அன்பும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இத்தருணங்கள்ல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இத்தருணங்கள்ல மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க. அதே போல் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சற்று பொறுமையாக நிதானத்தோடு சாப்பிடுங்க. இல்லைன்னா உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் ஆரோக்கிய கவனம் செலுத்துங்க. அவர்களுக்கும் சற்று ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் என்பதால் அதிக கவனம் மிக மிக அவசியம். அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் சற்று பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்துவிட்டு செல்வது அவசியங்க. இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல இத்தருணங்களை எடுத்தோம் கௌத்தம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செயல்படுத்தும் போது எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அந்த வகையில இத்தருணங்கள்ல கடகராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. அதேபோல் இன்றைய நாளில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும். அதேபோல் இன்றைய நாளில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும்.